இவ்வளோ பெரிய ஃப்ரூட் சாப்பிடாதீங்க, இவ்வளோ பெரிய ஃப்ரூட் சாப்பிடாதீங்க. எனக்கு வேண்டாம். This is my best crash weight course for losing 5 to 10 kg in 60 days. ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும். கிராஷ் டயட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குறுகிய காலத்துல ஜாஸ்தி வெயிட் லூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. அதுல உள்ள டேஞ்சர்லாம் நிறைய இருக்கு. பட் ஆனா என்னோட சாய்ஸ் உங்களுக்கு சொல்றேன். இது கிராஷ் டயட் கிடையாது, பட் இட்ஸ் செமி கிராஷ் டயட் ஃபார் லூசிங் 5 to 10 kg in 60 days. இதை நீங்க ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், காலையில் 9 o'clock வரைக்கும் உணவு எதுவும் எடுத்துக்கூடாது. ஃப்ரம் காஃபி டு வாட் எவர் யூ ஈட் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு அந்த 9 o'clock வந்து ஆக்சுவலாக உங்களோட தூங்கி முடிச்சோட அந்த ஸ்டீராய்டு ஹார்மோன் நிறைய கீழே வரும். அது கீழே வர வரைக்கும் உங்கள் லிவரை தூங்க விடுங்க, பேன்கிரியாஸையும் தூங்க விடுங்க. ஏன்னா லிவரில் இருந்தால் உங்களுக்கு கிளைக்கோஜன் வரும், அது லைட்டாக வந்துட்டு இருந்தால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 9 o'clock வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாதீங்க. 1 bottle ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, பிளெயின் வாட்டர். மார்னிங் எந்திரிச்சிலேருந்து 9 வரைக்கும் பிளெயின் வாட்டர் எடுத்துக்கோங்க. இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சார் நான் காலைல எழுந்திரிச்சோன்னா காஃபி குடிப்பேன் சார், டீ குடிப்பேன் சார், அதெல்லாம் வந்து பட் திஸ் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ரியலி வாண்ட் டு லூஸ் வெயிட். இப்போ அடுத்து நம்ம எக்ஸாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வி ஃபாலோ சர்டன் திங்ஸ் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லை 2 மாதத்துக்குள்ளே வந்து இது ஒரு மாடலிங் கோர்ஸ் போக போகிறீங்க ஆர் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை உண்டாகணும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே, அப்போ வெயிட் லூஸ் பண்ணால் கட்டாய கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கும். ஆர் 2-3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆக போகுது, ஆர் சம்திங் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கவங்க வந்து கட்டாயம் வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் 9 o'clock வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாதீங்க. அப்படி தான் குடிக்கணும், சூடாக குடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பிளாக் காஃபி வித்தவுட் சுகர், கிரீன் டீ வித்தவுட் சுகர், கிரீன் டீ வித்தவுட் சுகர் ஆர் ஹனி அண்ட் நார்மல் டீ. அடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது முளைப்பை தான் என்னோட சாய்ஸ். நல்ல முளைப்பையில் கொஞ்சம் லைட்டாக தயிர் ஊற்றிக்கலாம், ஆர் லைட்டாக உப்பு போட்டுட்டு மெதுவாக சாப்பிட்ருங்க. பட் முளைப்பயிர் வந்து உங்களுக்கு பிடிக்கும், லைட்டாக உங்களுக்கு சாம்பாரோ இதெல்லாம் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ முளைப்பயிர் ஒரு கப்பு இது படிக்குங்க. இது மாதிரி ஒரு 3-4 முளைப்பயிர் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்டர்னேட் டேஸ் வந்து இதை எடுத்துக்கோங்க, இன்னொரு ஆல்டர்னேட் டேஸ் வந்து வேற முளைப்பயிர் ஏதாவது எடுத்துக்கோங்க. லைக் சென்னா முளைப்பயிர் எடுத்துக்கலாம், ஆர் வாட் எவர் யூ வாண்ட், ராகி எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம், எல்லாமே வளரும். ஸோ எந்த முளைப்பயிர்னாலும் குட். ரெண்டாவது 10 ரூபாய்க்கு சோயா சங்க்ஸ் கிடைக்குங்க. ஸோ நல்லா ஊற போட்டுட்டு ஒரு 10 minutes 15 minutes கழிச்சு ஜஸ்ட் குக் அண்ட் ஈட் இட். இப்படியே இதிலே சாப்பிடலாம் சார், எதோட சாப்பிட்றேன்னு கேட்டுட்டு தோசை சாப்பிட்றாதீங்க, இட்லி சாப்பிட்றாதீங்க, ப்ளஸ் பூரி கட்டாயம் சாப்பிடாதீங்க. இது நான் அப்படி பிளெயினாக சாப்பிட சொல்கிறேன். கிராஷ் டயட்டுக்கு ஈக்குவலண்டானதுங்க. ஸோ அதனால் இதை எடுத்துக்கோங்க. பர்டிகுலர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டு தொப்பையை குறைச்சிட்டு போனால் நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பெல்ட்டை வச்சு டைட்டாக அப்படி உருக்கிக்கிறீங்களா, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. தென் குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் என்னது? காலிஃப்ளவர், கேபேஜ், ப்ராக்கோலி அண்ட் பிரசல்ஸ் நம்ம நாட்டில் அவ்வளோ கிடைக்காது, பட் கிடைச்சா நல்லது. தட்ஸ் ஆல்சோ வெரி குட். இது 4 ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/4 கிலோவாக எடுத்துக்கணும். ஒரு ஃபுல் பூ எடுத்துக்கணும். சார் என்ன சார் ஒரு ஃபுல் பூ எடுத்துக்க சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவைங்க. ஏன்னா நமக்கு வெயிட் குறைக்கணும். ஸோ அதனால் இதை ஒன்று எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு பெருசாக உங்களுக்கு பசி இருக்காது. ஸோ இதை வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் பொதுவாக வந்து ஸ்டீம் பண்ணி லைட்டாக உப்பு போட்டுட்டு சாப்பிட்ருவேன். பட் யூ கேன் குக் அண்ட் ஈட் இட். எப்பயுமே நீங்கள் வீட்டில் எப்படி காலிஃப்ளவர் செய்வோ அதே மாதிரி. அடுத்த நாள் வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்த நாள் வந்து ப்ராக்கோலி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் வச்சுக்கோங்க. இந்த சைஸ் இருந்தால் போதும். இவ்வளோ இருக்குது சார், இந்த சைஸ் தான் போதும். தட்ஸ் வாட் வி நீட். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் எனி ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ் என்னென்ன, அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு, ரன்னர் பீன்ஸு, அந்த பீன்ஸு, இந்த பீன்ஸு, லொட்டு லொஸ்குன்னு எல்லா பீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுங்க எல்லாமே வந்து தே ஆர் வெரி வெரி ப்ரோட்டீனிஷ் இது. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, தென் இதை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஒன்று கட்டாயம் முக்கியம். அதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஃப்ரூட்டு சாப்பிடாதீங்க. திஸ் இஸ் வெரி ஹை கேலரி ஃப்ரூட்டு, பட் திஸ் இஸ் பிட் ஜூசி, பட் ஸ்டில் இட் இஸ் அ குட் ஃப்ரூட். இது நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணி சாப்பிடலாம். சார் கொஞ்சம் ஜூஸாக எடுத்துக்கிற சார் சொல்லாதீங்க, ஒரு ஃப்ரூட் தான் கேட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்று சாப்பிடுங்க. இதே ஆப்பிள் சாப்பிட்டோம், பாதி ஆப்பிள். அதுக்கப்புறம் நட்ஸு கட்டாயம் தேவைங்க. உடம்புல டெய்லி வந்து அதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ எந்த நட்ஸ் சாப்பிட்லான்னா
பாதாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ ஒரு 5. இதை வந்து ஊற வச்சு அந்த இதெல்லாம் பண்ணணும்னு சாப்பிட்டாலும் சாப்பிடலாம், 2 நாளாக இப்படியே சாப்பிட்ருவேன். ஸோ ஆல்மண்ட்ஸ் இருக்கும், இல்லை பிஸ்தா எடுத்துக்கோங்க, இல்லை கேஷ்யூ எடுத்துக்கோங்க. எனி நட்ஸ் இஸ் ஃபைன்ங்க, வால்நட்ஸ்லாம் ஃபைன். பட் ஒன்றும் இல்லையா, வீட்டில் இருக்கிறது வந்து இந்த தேங்காய், அதுவும் நட்ஸ் தான். ஸோ தேங்காய் எடுத்துக்கலாம், இல்லை பட்டாணி எடுத்துக்கோங்க, பொட்டுகள் எடுத்துக்கோங்க, இல்லை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி குட் நட்ஸ் விச் இஸ் 10 ரூபா 20 ரூபாய் கிடைக்கிறது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், யூ நீட் அ 1 or 2 glasses of water, fermented water. Fermented water என்னது? புளிச்ச தண்ணி. புளிச்ச தண்ணின்னா என்னது? சாதம் வந்து ஊற வச்சு அது காலையில் இருக்கிறது அந்த இது. அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த இதுனாலும் போட்டுட்டு அது இது பண்ணலாம். சம்டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன், 3-4 நெல்லிக்காய் ப்ளஸ் அந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த தோல் அதை போட்டு அதில் தண்ணியை போட்டுட்டு மூடி வச்சுடுவேன். ஸோ இதுதான் அதான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் இருக்கும்போது அதில் லாக்டோபாசிலஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை சாப்பிடணும். அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு இன்னொரு இது வந்து வாட்டர் குடிங்க. ஸோ சம்மரைசிங், ஒரு 2 மாதம் இல்லை 45 நாளுக்குள்ள ஒரு 5லேருந்து 8 கிலோ இல்லை 10 கிலோ குறைக்கணும்னா இதுதான் டிப்ஸ். எதனாலனா இதில் ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ண மாட்டீங்க, முடி கொட்டாது, தோல் ரொம்ப இளமையாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் யுவர் முளைப்பயிறு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சோயா சங்க்ஸு. இஃப் யூ ஆர் நான் வெஜிடேரியன் you can have 3 eggs எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியனுக்கு 3 eggs எடுத்துக்கலாம். ஆர் சம் சார்டின் ரொம்ப நல்லது. அந்த சார்டின் வந்து ஒரு 2-3 காலையில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படினாலும் குக் பண்ணி சாப்பிடலாம். தென் ஐ டோல்ட் அபவுட் cruciferous வெஜிடபிள்ஸ் ஆர் சம் வெஜிடபிள்ஸ். தென் ஒரே ஒரு ஃப்ரூட்டு ப்ளஸ் நட்ஸு. அப்புறம் லாஸ்ட் பட் லீஸ்ட் இஸ் இது. ஸோ இது நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 45 நாள் இருந்து பாருங்க, அழகாயிடுவீங்க. ரொம்ப ஹானஸ்டாக சொல்கிறேன், திஸ் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். திஸ் இஸ் வாட் ஐ டூ டு கீப் மை செல்ஃப் யங் அண்ட் கீப் மை செல்ஃப் டு பி வெரி ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. மசில் வேஸ்டிங் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப கஷ்டம், பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கட்டாயம் பண்ண முடியும். நடுவில் இருக்கிற இந்த எண்ணெய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி பழகிருங்க. சமோசா, இந்த முறுக்கு, இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுங்க. பிஸ்கெட்ஸ் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸையும் கட் பண்ணணும். இட்ஸ் டிஃபிகல்ட், பட் ட்ரை பண்ணுங்க. பட் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து 9 o'clock வரைக்கும் எம்டி ஸ்டமக்கு. செகண்டு காலையில் சாதாரண இட்லி தோசை வடை அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உள்ள ப்ரோட்டீன் சப்ளிமெண்டட் பிரேக்ஃபாஸ்ட் வித் ஃபெர்மெண்டட் வாட்டர். That's what I'll recommend. Try பண்ணி பாருங்க. This is my best crash weight course.